ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காய்கறி போட்ட மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 இலை பட்டை லவங்கம் அன்னாசிப்பூ, 5 பச்சை மிளகாய், 3 நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், 5 நார்மல் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 50 கிராம் இஞ்சி பேஸ்ட்டு, 1 கைப்பிடி அளவு புதினா, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 கிலோ அளவுக்கு சுரைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 உருளைக்கிழங்கு, 4 கத்திரிக்காய், 2 மூடி தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் போட்டுக்கலாம். கடாய் நல்லா சூடான அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற இலை லவங்கம் பட்டை அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கின அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை கூட சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு, கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இப்போது நம்ம மட்டனை குக்கரில் வேக வைக்க போகிறதில்ல, வெங்காயத்துக்கூடயே சேர்த்து வதக்கிக்க போகிறோம். ஆல்ரெடி நான் மட்டனை வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மட்டனை இந்த மாதிரி சேர்த்துக்கிறதுனால குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். மூடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பேஸ்ட்டை. நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா தழை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் மசாலா சேர்த்துடலாம். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. மசாலா நல்லா எண்ணெயிலேயே வதங்கின அப்புறம் இது கூட இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி தான் எடுத்திருக்கேன். இது இப்படி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நமக்கு வந்து காயெல்லாம் வேகணும் இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு கிலோ சுரைக்காய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம்.
உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்த அப்புறம் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ பார்த்திங்கன்னா காய் கறி எல்லாமே முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு காயெலாம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். 2 மூடி தேங்காவை நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு கொதி வந்தப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்க விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கலாம். டாடா பாய், see you.